Three times Omkar, Guru Brahma, Guru Vishnu, and Shakana Bhavatu. Gurur Brahma, Gurur Vishnu, Gurur Devo Maheshwaraha, Guru Sakshat Parabrahma, Tasmai Shri Gurave Namaha. Om Sahana Bhavatu Sahanao Gunakto Sahaviryam Karavavahai Tejasvinavadhi Tamastu Mavadishavahai. Om Shanti Shanti Shanti. Observe the vibration. Rub your hands up in your face gently. Thank you. வாங்க புதுசா வந்திருக்காங்க கவிதா மேடம் வாங்க வெல்கம். ஷோபனா மேடமோட பொண்ணு வாங்க வெல்கம். ஓகே, ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷனோட நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். இது கரெக்டா ஒரு 20 மினிட்ஸ் போகும். அதுக்கப்புறம் நம்ம அன்னைக்கு பார்க்கலாம். வாங்க ஷோபனாக்கா டாட்டர், உங்க நேம் கொஞ்சம் அப்படியே டைப் பண்ணுங்க. சரியா? பொறுமையா பிபிடி பாருங்க, நடுவில் கொஞ்சம் எக்ஸசைஸ் வரும். அதுக்கப்புறம் செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே பாருங்க, மை நேம் இஸ் செந்தில் குமரா, ஆறுமுகம் சக்கரவர்த்தி. அக்குபஞ்சர்ல ஒரு 3 டிகிரி முடிச்சிருக்கோம், யோகால ஒரு 2 டிகிரி முடிச்சிருக்கோம். அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி, மெடிடேஷன், சவுண்ட் ஹீலிங், பிராணி ஹீலிங். யோகால வந்து வாழ்க வளமுடன், பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகா, சத்யானந்தா யோகா சென்டர், விவேகானந்தா கேந்திரா, இந்தியன் ஸ்கூல் ஆஃப் யோகா, பிளஸ் நியூட்ரிஷன். ஒரு கோச்சா மாறி இருக்கேன் அப்படின்னாக்கா அதுக்கு நிறைய புக்கு, அதுக்கு பிரிட் யூனிவர்சிட்டி ஒரு காரணமா இருந்திருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு இந்த பிபிடி ரெடி பண்ணதே வந்து ஒரு சின்ன விஷயத்த ஷேர் பண்றதுக்கு தான். ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, கீப் யுவர் மைண்ட் ஓப்பன். மைண்டை வந்து ஓப்பன்ல வச்சுக்கணும், அப்பதான் நம்ம சொல்றது எல்லாம் உள்ள போகும். சரிங்களா? பேராஷூட், அம்பர்லா, ஹியூமன் பிரெயின் 3 ஓப்பன் ஆனதான் ஃபங்க்ஷன் ஆகும். உங்களுக்கு எல்லாருக்குமே பிரெயின் எக்ஸசைஸ் எதுக்குன்றது தெரியல. அதனால நம்ம உடம்புல ரைட் சைட் ஆஃப் தி பிரெயினும் லெஃப்ட் சைட் ஆஃப் தி பிரெயினும் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணுதுன்னு பார்த்துட்டு செஷனை மூவ் பண்ணலாம். பாருங்க, left brain activates logical and analytical focus, language, logic, maths, problem solving, sequential task, and detail oriented work. Example பாருங்க, reading and writing, solving puzzles and math problems, analyzing data and information, analyzing data and information, following instruction and procedures, memorizing fact and figures, studying a language, playing chess. Activities to strengthen left brain. Activate பண்ணனும்னா என்ன போட்டுருக்கு பாருங்க, puzzles, sudoku, crosswords and other logic games, reading and writing,
engage in reading and writing exercises, mathematical practice, work on math problems and equations, list making, create list and organize information, memorization, practice memorizing facts and figures. இது வந்து லெஃப்ட் பிரெயின். அதுக்கப்புறம் ரைட் பிரெயின்ல தான் எல்லாமே இருக்கு பாருங்க. கிரியேட்டிவ் அண்ட் இனிஷியேட்டிவ், அது இன்ட்யூஷன் போட்டிருக்கு பாருங்க. ஃபோக்கஸ், இமேஜினேஷன், இன்ட்யூஷன், எமோஷனல் எக்ஸ்பிரஷன். அதனாலதான் சினிமா ஃபீல்ட்ல அத்தனை பேருக்கும் எமோஷன் நிறைய வருது. எக்ஸாம்பிள், ஆர்ட், மியூசிக் அண்ட் டான்ஸ், கிரியேட்டிவ் ரைட்டிங் அண்ட் ஸ்டோரி டெல்லிங், visualization and imagination, playing musical instruments, engaging in habits that require creativity, meditation and mindfulness, spending time in nature. எத்தனை பேர் பீச்சு கோயிலெல்லாம் போயிட்டு வரீங்க பாருங்க, சொல்லிடுறாங்க. Activities to strengthen right brain skills, creative writing, write stories, poems or scripts, art and music, engage in painting, drawing, music and dance, meditation and mindfulness, practice meditation and mindfulness techniques, nature walks, spend time in nature and observe your surroundings, creative problem solving, think outside of the box and come up with innovative solutions. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு லைஃப்ல மாறணும் அப்படின்னாக்கா யூ ஹாவ் டு மூவ் த ரைட் பிரைன். அடுத்தது பாருங்க, சிம்பிளா ரெண்டு பிக்சர் போட்டிருக்கோம் பாருங்க. லெஃப்ட் பிரெயின் என்ன சொல்லுது, ரைட் பிரெயின் என்ன சொல்லுது பாருங்க. இந்த கிரீன் கலர்ல அனலைசிஸ், லாஜிக், ஐடியா, ஃபேக்ட், மேக்ஸ் அண்ட் ட்ரைனிங். ரைட்ல பாருங்க, கிரியேட்டிவிட்டி, இன்ட்யூஷன், ஆர்ட்ஸ், கிரியேஷன், ஃபீலிங்ஸ் அண்ட் இமேஜினேஷன். இதுலயே அதே தான் போட்டிருக்கோம். சோஷியல் ஐக்யூ ரெண்டுமே அதே தான், மோர் ஆர் லெஸ். அப்படியே அவரோட பார்த்துக்கோங்க. பிபிடி அனுப்புறேன். இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சுதுங்களா? இந்த ஸ்லைட்ல இருக்கட்டும். இப்ப நம்ம பிரெயின், ரைட் பிரெயின் ஆக்டிவேட் பண்ணாதான் லைஃப் மாறும். அதுக்கு தான் இந்த டெக்னிக். பண்ணுங்க பார்க்கலாம். அம்மா கவனிச்சுக்கோங்க, ஸ்பாட்லைட்ல என்னதுதான் இருக்கு, பொறுமையா பண்ணுங்க. 2 and 3, இந்த கையில 2, இந்த கையில 3, பொறுமையா பண்ணுங்க. சொல்ற பேச்சே கேட்கல, யாரும் கேட்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம உடம்பு நம்ம சொல்ற பேச்ச கேட்குதான்றத பார்ப்போம். வாங்க எவிதா. சேஞ்ச். அடுத்தது கட்ட விரல், சுண்டி விரல். யார் யாரெல்லாம் நேஷனல் யோகா என்க்ளேவ் வந்தீங்க? ஒரு கை ஃபார்வர்ட், ஒரு கை ரிவர்ஸ். செஞ்சு காமிச்சாரா? வீட்டுல ட்ரை பண்ணீங்களா? ஒன்னும் வரல. பாருங்க, ஒரு ஹேண்ட் ஃபார்வர்ட், ஒரு ஹேண்ட் ரிவர்ஸ். நாம உமாக்கா வந்துச்சேன், எங்க சார் வருது. பாரு மேடம் என்னமா பண்றாங்க பாருங்க, செம. வாங்க இன்டர்லாக் பண்ணுங்க. ஒரு விரலா ரைஸ் பண்ணுங்க, பொறுமையா பண்ணுங்க. 1 finger by 1 finger.
ஸோ ஃபர்ஸ்ட் ஹிண்ட் எழுதிக்கோங்க. ரைட் பிரெயினை ஆக்டிவேட் பண்ற எக்ஸசைஸ் டெய்லி காத்தாலையும் நைட்டும் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி உங்க வாழ்நாள்ல தினச்சாரியா உங்களுடைய லைஃப் சக்சஸ்ஃபுல்லா மாறணும்னாக்கா உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் தான் உங்களை மாத்தும். ரைட் பிரெயின் எக்ஸசைஸ் ரெகுலரா பண்ணணும். ஏன்னா 1 2 நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் தம் ரூல் வந்து ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டிஸ். போலாமா? அடுத்தது நம்ம இந்த மேடம் ஸ்லோவா போறேன்னா கரெக்டா இருக்கா? உமா மேடம், பாலாஜி சார், கவிதா ஸ்லோவா கரெக்டா இருக்கா? புரியுற மாதிரி தான் இன்னைக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் போலாமா? Shall I move? Next slide. Okay. இதுல எத்தனை பேர் பிராணி ஹீலிங் கத்துண்டீங்க? பிராணி ஹீலர், பிராணி ஹீலிங் பேசிக்கா அட்வான்ஸ்டு சைக்கோதெரபி எது வரைக்கும் முடிச்சிருக்கீங்க? 1 2 3? பேசிக். வாவ், ஃபென்டாஸ்டிக். சைக்கோதெரபி வரைக்கும் முடிச்சிருக்கீங்க, அராட்டிக் வரைக்கும் போயிருக்கீங்க. குட் குட், ஆசம். ஓகே, வாட் ஆர் பேசிக், பிராணிக், சைக்கோதெரபி வரைக்கும் போயிருக்கீங்க. ஓகே, வெரி குட். இது வந்து அட்வான்ஸ்டு பிராணி ஹீலிங் புக்கு. நான் 1998ல முடிச்சிருக்கேன். இதுல இருந்து உங்களுக்கு ஒண்ணு காட்டுறேன். எத்தனை பேர் ஆக்குபஞ்சர் முடிச்சிருக்கீங்க? ஆக்குபஞ்சர் முடிச்சது இல்ல. நீங்க நாக்கு மேல வச்சாதான் லைன் கனெக்ட் ஆகும். ஜீவகாந்த சக்தி இந்த பாருங்க, கனெக்டட் டிஸ்கனெக்டட் தெரியுது பாருங்க. இந்த ரூட் வந்து கனெக்ட் ஆகும். கிரவுன் சக்கராவும் பேசிக் சக்கராவும் கனெக்ட் ஆயிருக்கு. நீங்க வைக்கலனாக்கா டிஸ்கனெக்ட் ஆயிடும். அப்ப நீங்க தவம் பண்ணும் பொழுதோ பிராணாயாமம் பண்ணும் பொழுதோ நீங்க அமைதியா இருக்கும் பொழுதோ நீங்க உள்ளம் வேர்டை நாம வச்சுக்கோங்க. உள்ளம், உள் நாக்கு மேல வச்சுக்கிறது நல்லது. பிராணாயாமம் பண்ணும்போதோ மெடிடேஷன் பண்ணும்போதோ அமைதியா இருக்கும் போது இது வச்சாதான் உங்களுடைய உயிர் ஆற்றல் அதிகமாக இருக்கும். வருமானம் என்ன சொல்லிட்டாங்க சார்? உயிராற்றல பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டாங்களா? சொன்னாங்களா இல்லையா? அப்ப பிராணி ஹீலிங்லயும் அதுதான் சொல்றாங்க, ரேக்கிலையும் அதுதான் சொல்றாங்க, யோகாலையும் அதுதான். யோகா பண்ணா நம்ம உடம்புல இருக்கிற இன்டர்னல் ஆர்கன் நல்லா வேலை செய்யுது, நம்முடைய சக்தி அதிகமாக இருக்கு, அதனால அந்த எனர்ஜி ஃப்ளோ இருக்கு. என்னங்க யோகிஸ், கரெக்டுங்களா? உமா கரெக்டாமா? அப்ப அந்த எனர்ஜியை கரெக்டா வச்சுக்கணும்னா கேச்சரி முத்ரா தெரிஞ்சிருக்கணும். அதுக்குதான் ஸ்லைட் போட்டிருக்கேன், படிக்கிறேன் கேளுங்க. கேச்சரி முத்ரா is an ancient yoga practice that involves the use of the tongue to stimulate certain points on the roof of the mouth. The stimulation helps to release blocked energy and promote balance in the body. பாருங்க, ஆஞ்ஞா சக்கரா, பிந்து எல்லாமே அங்க ஆக்டிவேட் ஆகுது பாருங்க. நீங்க கரெக்டா வச்சுனாக்கா அப்பர் சக்கராக்கு மூவ் ஆகும் எனர்ஜி. சரிங்களா? கேச்சரி முத்ரா அடுத்த லைன் நோட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் ஃபேஸ் யோகால ஃபேஷியல் எக்ஸசைஸ் இருக்கு, அக்குப்ரெஷர் மசாஜ் இருக்கு, பிரீதிங் டெக்னிக் இருக்கு. இது எல்லாமே நீங்க சேர்த்து பண்ணும் போதுதான் அந்த ஃபேஷியல் இருக்கிற ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோவா இருக்கும், ஸ்கின் டெக்ஸ்சர்ஸ் மாறும். அதுக்கு பேர் கொலாஜன் எலாஸ்டின் சொல்லுவோம். அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு ஸ்லைட் காமிக்கிறேன். நம்ம உடம்புல வந்து நிணநீர் ஓட்டம்ன்றது ஒண்ணு இருக்கு. அதுக்கு பேரு லிம்பாட்டிக் ட்ரைனேஜ் மசாஜ்ன்னு சொல்லுவோம். இது கரெக்டா பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட், எந்தெந்த இடத்துல என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு ஜஸ்ட் ஒரு 4-5 ஸ்லைட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிக்கல் போலாம். அப்படியே அதை கவனிங்க ஸ்லைட. Lymph, also called lymphatic fluid, is a collection of extra fluid that drain from the cells and tissues in your body and isn't reabsorbed into your capillary. Lymph contains different substances including proteins, minerals, fat, damaged cells, cancer cells and germs. அந்த லிம்பாட்டிக் அந்த பிளாக் வந்து அங்கங்க இருக்கும்.
அதை நீங்க மசாஜ் பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த பிளாக் எல்லாம் ரிலீஸ் ஆயிடும். பாருங்க, lymphatic drainage massage offers numerous benefits including reduced swelling, வீக்கா இருந்ததுன்னா குறைஞ்சிரும், improved immune function, நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி ஆயிடும், enhanced detoxification, உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மை வெளியேறும், and relaxation by stimulating the lymphatic system's natural functions. Here more detailed breakdown of benefits. Detoxification அடுத்தது நிறைய சொல்லியிருக்கேன் பாருங்க, அது எல்லாமே கூகுள்ல இருந்து எடுத்திருக்கு, அதை அப்படியே பார்த்துக்கோங்க. சும்மா உங்களுக்கு இது போட்டுட்டு என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். Lymphatic drainage massage helps move excess fluid and waste products tissues, reducing swelling and fluid retention. எடிமாவை குறைச்சிரும். அடுத்தது enhanced detoxification by stimulating the lymphatic system. This massage technique promotes the removal of toxins, metabolic waste, and cellular debris from the body. Improved immune system function. The lymphatic system plays a crucial role in the immune response, and lymphatic drainage massage can help support and strengthen the immune system. பாருங்க, reduced inflammation and pain by facilitating the removal of inflammatory cytokines and waste. Lymphatic drainage massage can help reduce inflammation and chronic pain. Improved circulation and பாருங்க, better oxygen and nutrient. நம்ம அப்சர்ப்ஷனுக்கு சர்க்குலேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு பாருங்க. அடுத்தது என்ன போட்டிருக்கு பாருங்க, ஹீலிங் அண்ட் ரெக்கவரி. நம்ம உடம்புல நோய் ஏதாவது இருந்ததுனாக்கா அது ஃபாஸ்டா ரெக்கவர் ஆகிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. இன்ஜுரிஸ் ஆர் சர்ஜரிஸ், relaxation and stress reduction. The gentle and rhythmic movements of lymphatic drainage massage can promote relaxation and reduce stress. Skin healthக்குமே ரொம்ப நல்லா இருக்குன்னு போட்டிருக்கு பாருங்க, radiant skin. சைனஸ், முக்கியமா சைனஸ் வந்து கம்பல்சரி சரியாயிடும். சைனஸ் அண்ட் தைராய்டு, இது ரெண்டுத்துக்கும் சூப்பரான ரிசல்ட். Lymphatic drainage massage can help improve lymphatic circulation in the head and neck region, which can help alleviate sinus congestion and pressure. Cellulite reduction போட்டிருக்கு பாருங்க, appearance and cellulite important consideration. Lymphatic drainage பண்ணும்போது நோட் பண்ணிக்கோங்க, பண்றதுக்கு முன்னாடி 1 glass ஆஃப் தண்ணி குடிக்கணும், பண்ணி முடிச்ச பிறகும் தண்ணி குடிக்கணும். அந்த மாதிரி நோட் பண்ணிட்டீங்களா? இப்ப lymphatic drainage ஏன் பண்றோன்றது எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? give a thumbs up. புரிஞ்சுதுங்களா இந்த மேடம்? ரைட். அடுத்தது, இவங்க எல்லாருமே வருமா கிளாஸ் அட்டன் பண்ணிருக்காங்க. அக்குபஞ்சர்ல பாயிண்ட்ஸ் எவ்வளவு இருக்கு பாருங்க சைட்ல. வருமாலையும் நிறைய பாயிண்ட்ஸ் போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியறதுக்காக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்க, உங்க தலையில அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் எவ்வளவு இருக்கு பாருங்க. கேல்பேடர் எல்லாமே ஒரு மெரிடியன். அக்குபஞ்சர் சப்ஜெக்ட் வரும்போது உங்களுக்கு டீடைலா சொல்றேன், சும்மா அதோட பாத்துக்கோங்க போதும். ரைட். இங்க கண்ணுல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் என்னென்ன பர்பஸ்க்காக தெரியுங்களா? தெரியாது. அன்னைக்கு ஒரு புக்கு சொன்னேன், நிரந்தர வெற்றிக்கு வழிவகுக்கும் சுய பேச்சு. எத்தனை பேர் இருக்கு? ஸோ இன்னில இருந்து நோட் பண்ணிக்கோங்க, பேசுறது பாசிட்டிவா மட்டும் தான் பேசணும், திங்க் பண்றது பாசிட்டிவா மட்டும் தான் திங்க் பண்ணணும், நினைக்கிறதும் பாசிட்டிவா திங்க் பண்ணணும். அவ்வளவுதான் விஷயம். கரெக்டுங்களா? ரைட்டுங்களா? அடுத்தது, இந்த புக் எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? பிராக்டிக்கல் அப்ரோச் இன் அக்குபஞ்சர் பெரியவங்க. ரைட். உங்களுக்காக பிபிடி அவ்வளவுதான். இனிமேல் நம்ம ப்ராக்டிக்கல் செஷன் போகலாம்.
கரெக்டா இருக்கு. ஒரு 2 நிமிஷம். லிம்பாட்டிக் ட்ரைனேஜை பத்தி ஒரு தியரி செஷன் பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம ப்ராக்டிக்கல் செஷன் போகலாம். சரிங்களா? நன்றி.